தமிழ் முஸ்லீம்களுடைய உறவுகளில் விரிசல் காணப்படுவதனால இந்த போராட்டத்தில் மக்கள் பூரண ஆதரவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இங்கே காணப்படுகின்றது. இன்றும் அந்த தாக்கங்கள் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. வேற்று ஒரு பார்வையாக இம்மக்கள் அந்த தமிழ் தரப்பினரை கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. தமிழ் தரப்புகள் இணைந்து இந்த முஸ்லீம்களை வெளியேற்று தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை இங்கே வடக்கிலே செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு பழைய கால 90க்கு முதல்ல இந்த உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். எல்லாரும் தாங்களே வெல்றதுக்காக வேண்டி பல வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள். ஆட்சிக்கு வந்தால் அவ்வாறான செயற்பாடுகள் இலங்கை போன்ற நாடுகளில் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய தீர்ப்பு, அவர் நடந்து கொண்ட முறைகள் இருந்தாலும் அக்காலப்பகுதியில் இனவாத செயற்பாடுகள் பிரச்சாரங்கள் எப்படி அமைதென்று சொல்ல இயலாது. முஸ்லீம் சகோதரர்களுக்கும் அதே போன்று சிங்கள சகோதரர்களுக்கும் ஒரே அமைப்பில் இருந்து காசு வழங்கப்பட்டு இன ரீதிய முரண்பாடுகளை உருவதற்கான வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய இந்த நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளரான அப்துல் சலாம் அஸ்லாம் அவர்கள் தான் எங்களுடன் இணைத்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினர் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வாறாக இருக்கிறது? யுத்தத்துக்கு பின்னால் சாதாரண மில்குடியேற்றம் செய்வதற்கு பின்னால் குறிப்பாக இங்கு இன்னும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. கல்வி, சுகாதாரம் மற்றும் ஏனைய வசதிகள் கூட செய்து கொடுக்கப்படும் என்றால் முற்றாக இது அளிக்கப்பட்டு மீண்டும் 20 வருஷத்துக்கு பின்னால் இங்கு வந்ததால் இங்கே அடிப்படை எந்த ஒரு வசதியும் இல்லை. கடந்த கால அரசாங்கம் கூட இன்னும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாமல் இம்மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே இங்கு ஒரு பகுதியினரும் புத்திரத்தில் ஒரு பகுதியினருமாக வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக புதிய ஆட்சி அமைய பெற்று ஒரு வருடங்களை பூர்த்தியாகி இருக்கின்றார்கள். இதே நேரத்தில் அவர்கள் தேர்தலுக்கு முன்னரே பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறப்பட்டிருக்கிறதா? வாக்குறுதிகள் இன்னும் வழங்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த வாக்குறுதிகள் எதுவுமே ஓரிரு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டாலும் அதிகமான வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமலே கிடக்கின்றது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நில ஆக்கிரமிப்பு தொடர்பான விடயங்கள், குறிப்பாக இந்த காற்றாலை திட்டம் தொடர்பாக அந்த பிரச்சனைகள் எவ்வாறாக இருக்கிறது? தமிழ் மக்கள் தொடர்ச்சியாகவே போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் இந்த காற்றாலை திட்டத்தினுடைய விடயத்தில் உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? காற்றாலை விடயத்தில் தொடர்பாக இப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும், எமது முஸ்லிம் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அக்கறை எதுவுமே இல்லை. செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, அதால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்ற ஒரு நோக்கத்தில் தான் மக்கள் அதிகமானவருடைய கருத்துக்களாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்போ மன்னாரில் நடக்கின்ற அவ்வாறான செயற்பாடுகளுக்கும் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு குறைய இருப்பதற்கும் காரணம் இங்கே ஒரு சரியான ஒரு தெளிவான ஒரு பார்வை மக்களிடத்தில் இல்லை. இந்த காற்றாலை சம்பந்தமான விஷயங்கள் தெளிவான இல்லை. அடுத்தது இந்த தமிழ் முஸ்லீம்களுடைய உறவுகளில் விரிசல் காணப்படுவதனால இந்த போராட்டத்தில் மக்கள் பூரண ஆதரவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இங்கே காணப்படுகின்றது. உண்மையிலே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துகின்ற போது அது இனங்களை கடந்து பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அது தொடர்பான விளக்கம் போதுமானதாக இருக்கவில்லையா? விளக்கம் இருக்கின்றது. ஆனால் இப்பிரதேச பொறுத்த வரைக்கும் அந்த காற்றாலை திட்டம் குடியிருப்பு அன்றி இல்லாமல் வேறு பிரதேசத்தில் இருப்பதனால இதில் பெரிய ஒரு அக்கறை, இதில் 3 காற்றாலைகள் ஒரு கிராமம் மத்தியிலே இருக்கின்றது. அது சர்ச்சைக்குரிய விஷயங்களாக பார்க்கப்படுகின்றது. ஏனைய கடற்பிரதேசங்களை அண்டி வேறு பிரதேசங்களை காடுகளுக்கு உள்ளே அந்த கடற்கரை பிரதேசங்களில் செயற்படுவதனால மக்கள் அதில் பெரிய ஒரு ஆர்வம் காட்டுவதாக தெரியவில்லை. தொடர்ச்சியாகவே நீங்கள் கூறியிருந்தீர்கள் தமிழ் முஸ்லீம் மக்களிடையே ஒரு முரண்பாடுகள் இல்லாட்டி புரிதல் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி. இதே சமயத்தில் பெரும்பாலாக முன்வைக்கப்படுகிற கடந்த கால யுத்த காலத்தின் போது முன்வைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு தொடர்பாக பல வாத பிரதிவாதங்கள் சமூக வலைத்தளங்களிலையும் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அது குறிப்பிட்ட காலத்தில் பேசப்படுவதும் மீண்டும் அது தணிந்து செல்வதும் திருப்பி மீண்டும் பேசப்படுவதுமாக இருக்கிறது. அது என்ன விடயம்னு சொல்லி சொன்னால்
யுத்த காலத்தின் போது புலிகள்னால குறிப்பாக முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த ஒரு விடயம் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? புலிகளால் வெளியேற்றப்பட்ட இந்த வடக்கு முஸ்லீம்கள் மேல்குடியேற்றம் செய்யப்பட்ட பொழுது இங்குள்ள தமிழ் அதிகாரிகள், உயர்மட்ட அதிகாரிகள் வந்து இந்த மக்களுடைய இந்த மேல்குடியேற்றம் தொடர்பான கூடிய கரிசனை செலுத்தாதன் விளைவு இன்றும் அந்த தாக்கங்கள் வந்து மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. இதனால் ஒரு பார்வையாக இம்மக்கள் அந்த தமிழ் தரப்பினரை கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இதை நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றால் தமிழ் தரப்புகள் இணைந்து இந்த முஸ்லீம்களை வெளியேற்று தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை இங்கே வடக்கிலே செய்கின்ற பொழுது நிச்சயமாக பழைய கால 90க்கு முதல்ல இந்த உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். உண்மையிலேயே புலிகளும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் தானே, தாங்கள் செய்தது தவறு என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் தற்போது இந்த இனவாதத்தை தூண்டும் விதமான கருத்துக்கள் அதிகமாக பகிரப்படுகிறது. இவை பற்றி மேலதிகமாக நீங்கள் இந்த விடயத்தை நாங்கள் அப்படியே விடுவது நல்லதா, இல்லாட்டி மீண்டும் மீண்டும் பேசியே இனவாதத்தை தூண்டணும் என்ற ஒரு கருத்து உங்களிடம் இருக்கிறது? இது மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு இல்லை. ஆனால் அதாவது இங்குள்ள அதிகமான நிர்வாக கட்டமைப்புகள் தமிழ் தரப்பு இருப்பதனால அவர்கள் அதாவது மக்களை அரவணைச்சு செய்யக்கூடிய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இவ்வாறான செயற்பாடுகள், அந்த இனவாத செயற்பாடுகளெல்லாம் தடை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இவர்கள் இந்த இம்மக்களையும் அரவணைச்சு இவர்களுடைய தேவைப்பாடுகள், அடிப்படை வசதிகள் என்ன என்று அறிந்து இவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த இப்படி இனவாத செயற்பாடுகளோ செயற்பாடுகளோ நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். குறிப்பாக முஸ்லீம் மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுடைய செயற்பாடு எவ்வாறாக இருக்கிறது? என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஒரு தேர்தல் வருகிற போது அவர்கள் உங்களுக்கு அந்த வாக்குறுதிகளை கொடுத்து தானே ஆட்சியில் அமர்ந்து கொள்கின்றார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு அவர்களுடைய செயற்பாடு எப்படியாக இருக்கிறது? எல்லாரும் தாங்களே வெல்றதுக்காக வேண்டி பல வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள். ஆட்சிக்கு வந்தால் அவ்வாறான செயற்பாடுகள் இலங்கை போன்ற நாடுகளில் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அந்த தேர்தல் முறைகள், இங்குள்ள அரச கட்டமைப்புகள்லாம் வந்து அப்படியான செயற்பாடு செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை அவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கல. மக்களும் அதை பெரிதளவு ஏற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் மிக குறைவாக காணப்படுகின்றது. குறிப்பாக எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தல் நடைபெற காத்திருக்கிறது. இந்த நிலையில் ஒரு பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற ரீதியில் கருத்துக்கள் அடிபடுகிறது. அதே நேரத்தில் முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் இந்த வேட்பாளராக வருவது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லியும் அவருக்கு ஆதரவாகவும் எதிராக கூட கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது. இந்த ஒரு கருத்து தொடர்பில் அவர் மாகாண சபை தேர்தலில் களமிறங்குவது தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அவருடைய கடந்த கால செயற்பாடுகள் எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய தீர்ப்பு, அவர் நடந்து கொண்ட முறைகள், இவ்வாறான விஷயங்கள் மக்கள் மத்தியிலே வரவேற்பு இருக்கின்றது. இருந்தாலும் அக்காலப்பகுதியில் இனவாத செயற்பாடுகள், பிரச்சாரங்கள் எப்படி அமைதுன்னு சொல்ல இயலாது. ஆனால் அவருக்கான இடம்பாடுகள் வடக்கிலே நான் அறிந்த வரைக்கும் நேர்மையான நீதிபதியாக செயற்பட்டதனால அவருக்கான ஆதரவு இருக்கின்றதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுகிற போது புத்தளம் மன்னர் தொடக்கம் அந்த நெடுந்தூர பாதை அமைப்பது தொடர்பான விவகாரமும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இவை பற்றி உங்களுடைய கருத்து பகிர்வு? உண்மையிலே இந்த மக்களுடைய மேல்குடியேற்றம், அதே போன்று யாழ்ப்பாணத்துக்கான உறவுகள்லாம் இப்பாதையின் ஊடாக செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் கொழும்புல இருந்து வெளிக்கிட்டு அன்றாபுரம் பேய்த்து போகிற தூரத்தை விட இதில் புத்தளத்துலேருந்து அன்றாபுரம் தூரம் நாங்கள் மன்னாருக்கு வந்துடலாம். கிட்டத்தட்ட 1.5 மணித்தியால ஓட்டம் எங்களுக்கு இலகுவாக அமையும். எனவே ஏற்கனவே நாங்கள் கடந்த அரசாங்கத்திலையும் இவ்வாறு 3 கட்ட வழிமுறைகளை நாங்கள் அவர்களுக்கு பரிந்துரைத்திருந்தோம். ஏற்கனவே நாங்கள் சிவில் அமைப்பாக பரிந்துரைத்திருந்தோம். அந்த அடிப்படையிலே கடற்கரை அண்டிய பிரதேசமாக டூரிஸ்ட் ஏரியாக இந்த ரோட்டை புனர்நிர்மாணம் செய்யப்பட்டால்
அதிகமான டூரிஸையும் கவர்ந்திருக்கொள்ளலாம். அதே போன்று தென்கிழக்கில் இருக்கின்ற சிங்கள சகோதரர்களும் இங்கு வந்து அவர்களுடைய வியாபார நடவடிக்கையில் ஏனைய விடயங்களையும் இங்கு வடக்கும் தெற்கும் ஒரு இணைப்பாக அந்த பாதை அமையும் என்று என்னுடைய கருத்து. 3 திட்டங்கள் நாங்கள் வைத்திருந்தோம். அதில் ஒரு திட்டத்தை இப்போ அரசாங்கமும் அந்த கடற்கரை பகுதியான அந்த இதை செய்வதற்கான முன்னாயத்தங்கள் மேற்கொள்வதாக நாங்கள் அறிகின்றோம். இதே நேரத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பேசுகிற போது குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தினர் சார்பாக இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறாக இருக்கிறதுன்னு சொல்லிச்சுன்னா, கடந்த கால அரசாங்கங்களின் போது சில இனவாத கருத்துக்கள், அதாவது ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் தொடர்புலையும் பல சிக்கல்களை முஸ்லீம் சமூகத்தினர் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். தற்போது ஒரு புதிய ஆட்சி மாற்றம் இடம்பெற்று 1 வருடங்களை பூர்த்தியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முஸ்லீம் சமூகத்தின் மீதான பார்வை எப்படியாக இருக்கிறது? ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் வந்து அதாவது அண்மையிலே ஜனாதிபதி கூட சொல்லியிருந்தார், முஸ்லீம் சகோதரர்களுக்கும் அதே போன்று சிங்கள சகோதரர்களுக்கும் ஒரே அமைப்பில் இருந்து காசு வழங்கப்பட்டு இன ரீதிய முரண்பாடுகளை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை கடந்த அரசாங்கங்கள் செய்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் எவ்வாறான விஷயங்களை செய்யவில்லை என்று அவர்கள் கூறினாலும், இன்னும் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள், பொது வேலை திட்டங்கள் தொடர்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும், அதாவது சமூகம் சார்ந்த விஷயங்களில் எங்களுக்கு இன்னும் ஒரு அச்சப்பாடு, ஒரு இதுகள் காணப்படுகின்றது. கடந்த அரசாங்கம் போன்றே நாங்கள் இந்த அரசாங்கத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக காணப்படுகின்றது. ஆனால் பொது வேலை திட்டங்களே உண்மையிலே அரசாங்கம் வந்து போதை ஒழிப்பு மற்ற விடயங்களில் கவனம் செலுத்துவது மிக பாராட்டக்கூடிய விஷயமாக நான் கருதுகிறேன். குறிப்பாக நீங்கள் கூறுவது போன்று ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார் திசாநாயக்க இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் தான். ஆனால் அதற்கு எதிராகவும், அதாவது எதற்காக நீங்கள் சிங்கள மக்களையும் இவ்வாறாக சொல்கின்றீர்கள் என்று சொல்லி பௌத்த தேரர் ஒருவரும் இதை கடுமையாக விமர்சித்திருந்தார். அவ்வாறெல்லாம் நடைபெறவில்லை. உண்மைக்கு புறம்பான செய்திகள் வந்து ஜனாதிபதி சொல்கின்ற போது அது உண்மையை வந்து ஆதாரத்துடன் நிரூபியுங்கள், அப்படி இல்லாட்டி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஜனாதிபதி செய்கிறார் என்ற ரீதியில் பௌத்த பிக்கு ஒருவர் வந்து கருத்துக்களை பகிர்வு செய்திருந்தார். அவர் முஸ்லிம் சமூகத்தின் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளை விட சிங்கள அமைப்புகள் இப்படியான எல்லாம் செய்ய மாட்டார்கள் என்ற ரீதியில் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இந்த கருத்து தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படியாக? அரசியல் ரீதியாக தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை நீண்ட காலத்துக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டியும் இவ்வாறு நடவடிக்கைகள் அரசாங்கங்கள் மேற்கொள்வது வலிமையான விடயம். இது நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலங்களில் நடந்து கொண்ட முறைகளை பார்க்கின்ற பொழுது அவ்வாறான செயற்பாடுகள் நடந்திருக்கலாம். அது நம்பிக்கைக்குரிய விஷயமாக தான் இருக்கின்றது. ஏன்னா கடந்த காலங்களில் இருந்த சில கடும் போக்கு அமைப்புகளினால் முஸ்லீம்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு அமைப்பாக ஒரு கடந்த கால அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளாகவும் இருக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது என்று என்னுடைய பார்வையாக இருக்கின்றது. இதே நேரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள், அதாவது போதைப் பொருள் சம்பந்தமான விடயங்களை எல்லாம் இந்த அரசாங்கம் மிக தீவிரமாக செயற்படுகிறது என்ற ரீதியில் உங்களுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இந்த மன்னாரில் போதைப் பொருள் சார்ந்த விடயங்கள் எவ்வாறாக இருக்கிறது? குறிப்பாக இது ஒரு கடல் வழியாக கடத்தப்படுவதற்கான ஒரு இடமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மன்னார் மட்டுமன்றி இலங்கையில் ஏனைய பகுதிகளிலேயும் இருக்குத்தான். ஆனால் இந்த மன்னாரில் போதைப் பொருள் சம்பந்தமாக நிலைமை எப்படியாக இருக்கிறது? இப்பொழுது ஓரளவுக்கு மன்னார் ஆனால் மன்னார் பிரதேசங்களில் தான் அதிகமாக போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாகவும் இங்கு தான் வருவதாகவும் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த போதைப் பொருட்கள் பிடிக்கிற இடங்கள்லாம் பார்த்தா மன்னாரை தவிர்த்து ஏனைய பிரதேசங்கள் தான் பாரிய அளவில் இந்த போதைப் பொருட்கள் வந்து பிடிக்கப்படுகின்றது. உண்மையிலே இராணுவம், அடுத்தது கடற்படையினர் எல்லாம் இங்கே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான விஷயங்கள் வருவது சந்தேகத்துக்குரிய ஒரு பார்வையாகவே அது கருதப்படுகின்றது. இவ்வாறான புலனாய்வுத்துறை இருந்தும், வடக்கில் அதிகமான புலனாய்வுத்துறை இருந்தும் இவ்வாறான போதைப் பொருட்கள் வருவது என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாகத்தான் நான் கருதுகின்றேன். அதாவது ஏதோ ஒரு டீல் அமைப்பில் தான் இந்த அமைப்புகள் நடைபெறுவதாகத்தான் என்னுடைய பார்வையாக நான் அதை கருதுகின்றேன். உண்மையிலே இந்த குறிப்பிட்ட நேர பகுதியில் ஏராளமான விடயங்களை பகிர்ந்து கொண்ட சமூக செயற்பாட்டாளரான அப்துல் சலாம் அஸ்லாம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன். நன்றி.